காலையில் மாணவர்களின் கூட்டம் அதிகம் இருந்தது. நானும் என் மனைவி பையன் மூவரும் மாறி மாறி மாணவர்கள் கேட்டதை எடுத்து கொடுத்து களைத்து போய்விட்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும். மணி 9 ஆகும்போது பள்ளி மணி அடித்துவிடும். அதற்குள் நோட்டு, புத்தகம், பேனா போன்ற பல பொருட்கள் வாங்க வேண்டும். அதற்காக காலில் ரெக்கை கட்டி கொண்டு மாணவர்கள் பறப்பார்கள். அதற்கு தகுந்தவாறு நாங்கள் மூவரும் வேகமாக பொருட்களை எடுத்து கொடுத்து காசையும் வாங்கி போட வேண்டும். அப்பாடா, ஒரு வழியாக பள்ளி மணி அடிக்க மாணவர்கள் கூட்டம் ஓய்ந்தது. பையனும் காலேஜுக்கு நேரமாகிவிட்டது என்று கிளம்பி விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். அவனுக்கு 9:30க்கு காலேஜ். வண்டியில் போவதால் போய் சேர்ந்து விட முடியும். மனைவியும் வீட்டில் வேலை இருப்பதாக சொல்லி கிளம்பி விட்டார். கடைக்கு பின்புறம்தான் வீடு. அதனால் எப்பொழுது வேண்டுமானாலும் கடைக்கு வந்து போகலாம். கடையில் நான் மட்டுமே. இதுவரை வியாபாரத்திற்கு தொந்தரவு செய்யக்கூடாது என நினைத்து ஒதுங்கி நின்றிருந்த பெரியவர் என் எதிரே வந்து வணக்கம் என்றார். நான் முகம் முழுக்க சந்தோஷத்துடன் வாங்க வாங்க சார், எப்படியும் எனக்கு அரை மணி நேரம் பேச்சு துணையாக இருப்பார் என்றுதான் தோன்றியது. என்ன சார், சம்சாரத்தை ஸ்கூல்ல விட்டுட்டீங்களா? ஓ, அப்பவே விட்டுட்டேன் சார். உங்களை பார்க்கலான்னு வந்தேன். நீங்க 3 பேருமே ரொம்ப பிஸியா இருந்தீங்க. அதான் கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் என்று அந்த பெரியவர் சொன்னார். ஸ்கூல் ஆரம்பித்து விட்டபடியால் வியாபாரம் அப்படி ஒன்றும் இந்த நேரத்தில் இருக்காது. இனி 11 மணிக்கு தான் மறுபடி வியாபாரம் சூடுபிடிக்கும். அப்பொழுது மனைவியும் துணைக்கு வந்து விடுவாள். ஆகவே சாருடன் கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருப்போம் என முடிவு செய்து, உட்காருங்க சார் என்று எதிரில் ஒரு ஸ்டூலை போட்டேன். உங்க மிஸ்ஸஸ் இதுக்கு முன்னாடி வேற ஸ்கூல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா சார் என்று கேட்டார் கடைக்காரர். அவ 20 வருஷத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடியா? இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் எதுக்கு சார் வேலைக்கு வரணும்? அது ஒரு பெரிய கதை என்று சொல்ல ஆரம்பித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். குமாருக்கு கல்யாணமான முதல் நாளிலே அவன் மனைவி கேட்டுக்கொண்டது, நான் வேலைக்கு தொடர்ந்து போவேன் என்று. அவனும் கண்டிப்பா போய்தான் ஆகணும். ஏன்னா நான் வாங்குற சம்பளம் ரொம்ப குறைவு தான். அதனால 2 பேர் வேலைக்கு போனா குடும்பத்துக்கு உதவியாக தான் இருக்கும். அவன் மனைவி ஒரு பள்ளியில் 2வது 3வது வகுப்புகளுக்கு ஆசிரியையாக இருந்தார். எல்லாம் ஒழுங்காக தான் ஓடிக்கொண்டிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் வரை அதன் பின்பு குமாரின் தாய் தந்தையர்கள் வரிசையாக மேலோகம் போய் சேர குழந்தைகளை கவனிக்க தடுமாறி விட்டார்கள். இருவருமே உட்கார்ந்து பேசி அவள் வேலையை விட்டு விடுவது என முடிவு எடுத்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அவள் வேலைக்கு போவதை நிறுத்தி விட்டதால் பொருளாதாரத்தில் 5-6 மாதங்கள் மிகவும் தடுமாறி விட்டார்கள். அதன் பின்னர் அதுவே அவர்களுக்கு பழக்கமாகிவிட்டது. இல்லாமையை அவர்கள் இயல்பாக ஏற்றுக்கொண்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். வீடு சிறியதாக இருந்தாலும் அவர்கள் சொந்த வீடாகையால் வாடகை செலவு மிச்சமானது என்றுதான் சொல்ல வேண்டும். கொஞ்ச காலம் ஓடியது. பெரியவனுக்கு 9ஆம் வகுப்பில் சேர்க்கவும், 2ஆம் அவனை 6ஆம் வகுப்பில் சேர்க்கவும் பள்ளி கட்டணம் கட்டச் சொல்லி தகவல் வந்துள்ளதால் பணத்தை புரட்டப்படாத பாடுபட்டான் குமார். அவன் மனைவி அப்பொழுது, நான் வேண்டுமென்றால் வேலைக்கு போகிறேன், இப்பவே நம்மளால பீஸ் கட்ட முடியல, இனி இவனுங்க காலேஜ் போகிறப்ப என்ன பண்ண முடியும்? வற்புறுத்திய மனைவியை சமாதானப்படுத்திய குமார், நாளையும் எப்படியும் பணம் ரெடி ஆகிவிடும், கொண்டு போய் கட்டிவிடு, அப்புறம் நீ வேலைக்கு போறத பத்தி பேசலாம் என்று அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தான் என்று தான் சொல்ல வேண்டும். காலங்கள் வேகமாக உருண்டு ஓடியது. எப்படிதான் சமாளித்தார்களோ தெரியாது. பெரியவன் காலேஜ் படிப்பை முடித்து விட்டான். அவனுக்கு ஒரு வேலை தேட தெரிந்தவர்களிடம் எல்லாம் சொல்லி வைத்து 6 மாதம் அல்லாடி ஒரு வழியாக அவனை ஒரு வேலையில் சேர்த்து விட்டான். அதன் பின்னரே அவர்கள் பார்வை 2ஆம் அவன் மேல் விழ அவனுக்கு அந்த அளவுக்கு படிப்பு ஏறவில்லை என்றாலும் தட்டு தடுமாறி மேல் வகுப்பில் பாஸ் செய்து விட்டான். எப்படியோ பாஸ் செய்து விட்டானே என்ற சந்தோஷத்தில் பட்டப்படிப்பில் சேர்த்துவிட அவனும் கஷ்டப்பட்டு 3 வருடங்களை மட்டும் முழுங்கிவிட்டு பட்டம் வாங்காமல் வெளியே வந்தான். குமாருக்கும் அவன் மனைவிக்கும் ஒரே வருத்தமாகிவிட்டது. படிப்பு மட்டும்தான் இவனுக்கு வரவில்லையே தவிர அரசு வேலை ஒன்று அவனை தேடி வந்தது. ஆனால் அதற்கு பல லட்சங்கள் தேவைப்பட்டன. என்ன செய்வது என யோசிக்கும் போது இந்த வீடுதான் அவர்கள் கண்களுக்கு தென்பட்டது. வீட்டை விற்க
பெரியவன் ஒத்துக்கொள்ளாமல் அவனை சமாதானப்படுத்தி வீட்டை விற்று பணத்தை 2 பங்காக பிரித்து சின்னவனின் பங்கில் அவனுக்கு வேலை ஏற்பாடு செய்து விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். பெரியவன் அந்த பணத்தை அவன் பேரில் டெபாசிட் செய்து விட்டான். இப்பொழுது இருவரும் நடுத்தருவில். நல்ல வேளை, குமாருக்கு இன்னும் 2 வருடங்கள் சர்வீஸ் இருந்தது. அவர்கள் சுமாரான வீட்டை வாடகைக்கு எடுத்து வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். சின்னவன் அரசாங்க உத்தியோகமாதலால் வெளியூரில் போஸ்டிங் ஆகி அங்கேயே தங்கிவிட்டான். அடுத்து முதலாமதவனுக்கு பெண் தேட ஆரம்பித்து எப்படியாவது ஓய்வு பெறுவதற்குள் இவனுக்கு கல்யாணம் முடித்துவிட வேண்டும் என்று அலைந்து திரிந்து கல்யாணத்தை முடித்து வைத்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். கல்யாணம் முடிந்து 2 மாதத்தில் வீடு சின்னதாக இருக்கிறது என்று காரணம் சொல்லி தனி குடித்தனத்துக்கு ஏற்பாடு செய்து கொண்டான் முதலாமவன். அவனுடைய கல்யாணம் என்பதால் குமார் வீட்டை விற்று பெற்ற தன் பங்கிற்கான பணத்தில் கொஞ்சம் எடுத்து குமாரிடம் கொடுத்தான் என்று தான் சொல்ல வேண்டும். பெரியவன் கல்யாணம் முடிந்த 1 வருடத்திற்குள் சிறியவன் ஒரு குண்டை தூக்கி போட்டான். அவனுக்கு ஒரு பெண்ணிடம் பழக்கமாகி விட்டதால் அந்த பெண்ணையே மனம் முடிக்க நாள் குறித்து விட்டதாகவும் தாங்கள் விருப்பம் இருந்தால் கல்யாணத்திற்கு வந்து அவர்களை ஆசிர்வதிக்கும்படி கேட்டுக்கொண்டான். இவர்களும் தலைவிதியே என அவன் கல்யாணத்திற்கு போய் அச்சதை தூவிவிட்டு வந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். தனி ஜோடி மரங்களாகினார் இருவரும். நல்ல வேளை, குமார் ஓய்வுக்கு பின்பு வந்த பணத்தை பேங்கில் போட்டார். பென்ஷன் கொஞ்சம் வரும் என்றாலும் அதிகப்படியான மாதாந்திர செலவுக்கு என்ன செய்வது என யோசிக்க ஆரம்பித்த பொழுது குமார் மனைவி மெல்ல இழுத்தாள். என்னங்க, இவன் என்னவென்று பார்க்க பக்கத்து ஸ்கூல்ல டீச்சர் வேலைக்கு கூப்பிடுறாங்க. என்னால் இன்னும் 10 வருஷத்துக்கு வேலை செய்ய முடியும். நடந்தே போயிட்டு சாயங்காலம் 4:30க்கெல்லாம் வந்து விடுவேன். என்ன சொல்றீங்க என்று கேட்டாள். இத்தனை வருடங்கள் நம் குடும்பத்திற்காகவும் எனக்காகவும் இவள் லட்சியத்தை தியாகம் செய்திருக்கிறாள் என்று தோன்றியது. இனிமேலாவது இவளுக்காக இவள் வாழட்டும் என்று முடிவு செய்த குமார், எல்லாம் சரி, ஆனா ஒரு கண்டிஷன் என்று இழுத்தான். என்ன என்று இவள் பார்வையில் வினவ, காலையில் நானும் உன் கூட நடந்து வந்து ஸ்கூல்ல விட்டுவிட்டு மறுபடி சாயங்காலம் வந்து உன் கூடையே நானும் நடந்து வருவேன். சம்மதமா? எனக்கும் வாக்கிங் போன மாதிரி இருக்கும் என்று சொன்னார். இதுதான் சார் எங்களோட கதை என்று கூறி முடித்த பெரியவர், அடடா, நேரம் 10:30 ஆயிடுச்சே, கடைக்கு போய் உருளைக்கிழங்கு வாங்கி வைக்க சொன்னா ராத்திரிக்கு சப்பாத்தி செய்யணும்னு, நான் வரட்டா என்று விடை பெற்றார் என்று தான் சொல்ல வேண்டும். நான் அந்த ஆதர்சன தம்பதிகளை எண்ணி வியந்து போனேன் என்றார்.